ஒரு நியூ ஹீரோக்கு தொடர்ந்து 3 பிளாக் பஸ்டரா? ஆமாங்க, டிராகனுமே பிளாக் பஸ்டர் தான். படம் தரமாக இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல. எல்லாருக்குமே அவ்வளோ கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி படம் தான் டிராகன். எல்லாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டான் டூவா, இந்த படமா அந்த படமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலே படம் வந்து டோட்டலாக வேற கதை. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம எல்லாம் ட்ரைலரில் பார்த்த ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 48 அரியர் வச்சுட்டு அவன் சக்ஸஸ் ஆகிறானா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாகவே இருக்குது. நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு அவன் சக்ஸஸ் ஆகிடுவான், அதுதான் படம். பட் அப்படி இல்லை, படம் டோட்டலாகவே வேறு. நானுமே இது எதிர்பார்க்கல. ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரி, ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட லவ் டுடே ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு இந்த படம் வந்து. லவ் டுடே வந்து ஒரு என்டர்டைனிங் படம்னா, இது வந்து ஒரு ஹார்ட் மெசேஜ் சொல்கிற படம். இது வந்து நம்ம எல்லாருமே அரியர் வைக்கிறதா மாசு, இப்படி இருக்குதா மாசுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து உண்மையால என்ன மாசுன்னு சொல்லிருச்சு. பர்சனோட லைஃப்பில் வந்து ஒரு கிராஜுவேட் ஆகிட்டு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது தான் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணிருச்சு. சக்ஸஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து நிறையவே கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வர்த்தான படம் இது வந்து. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. நான் உங்களை ஸ்பாயில் பண்ண விரும்பல, தேட்டரில் பாருங்கள்.